வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தூத்துக்குடியில புளியம்பட்டி என்ற கிராமத்தில அமைந்துள்ள ஒரு ஃபேமஸான அந்தோனியார் கோயில் சர்ச்சுங்க. அதில 10 நாள் தொடர்ச்சியா திருவிழா நடந்துச்சுங்க. நாங்க நேத்து போயிருந்தோம். அங்க என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு குட்டி வீடியோவா எடுத்திருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கரெக்ட்டா நாங்க ஒரு 10 மணிக்கு வந்து எங்க ஊர்லேருந்து கிளம்புனோங்க. நான், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர், மொத்தம் 5 பேர் போனோங்க. போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் எனக்கு பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி என்னன்னு போய் பார்த்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு பைக்குக்கு ஏர்லாம் அடிச்சுட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி காற்றுலாம் அடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா, அந்த பல்க்கில வேலை செய்கிறவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை போல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதை பார்த்து சமாதானப்படுத்தி விட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளியம்பட்டி ரோட்டில் நிறைய இடத்துல பாலம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போகும்போது பார்த்து போங்கள். ஒரு வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போய் விசாரித்து பார்த்தா நேற்று திருவிழா முடிஞ்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கோம். ஆனாலும் கூட்டம் குறையலைங்க. இந்த சர்ச்சோட ஸ்பெஷலு நம்ம மனசில் என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க அப்படின்னு நம்புகிறாங்க. இன்னொன்று என்னென்னா, கடலோர பாதுகாவலர் அந்தோனியார் என்று நம்பப்படுதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க. ஆனால் திருவிழா முடிஞ்ச மாதிரி இல்லைங்க. திருவிழா முடிஞ்சாலும் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்க, நம்ப முடியலை. சும்மா சுற்றி பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் எனக்கு சுக்கு காப்பி வேணும்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி திரும்பி பார்க்கையில் ஒரு சுக்கு காப்பி அண்ணன் வந்தாங்க. அவங்ககிட்ட வாங்கி ஆளுக்கு ஒரு சுக்கு காப்பி குடித்தாச்சு. சுக்கு காப்பி குடிச்சு திரும்பி பார்த்தா நம்ம மாதா இருந்தாங்க. அவங்கள மனசில் வேண்டிட்டு மெழுகுவர்த்திலாம் பொருத்தி வச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோங்க. திரும்பி வர்ற இடத்துல முடி காணிக்கை பண்ணுறது, நம்ம காது குத்துறது, குளிக்கிறது எல்லாமே இருந்துச்சுங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் வரும்போது எனக்கு கண்டிப்பாக இங்கே குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சர்ச்சுக்குள்ளே கிளம்பிட்டோங்க. சர்ச்சுக்குள்ளே ஒரு அமைதியாக ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், மனசில் வேண்டிட்டு. ஏன்னா மனசில் வேண்டுறது கண்டிப்பாக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராக இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள். நாங்கள் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பாதி கடையை அடைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கண்டிப்பாக ராட்டாடி ஆகணுன்ட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நேராக ராட்டுக்கு போயாச்சு. ராட்டுக்கு போய் நல்லா ஆடிட்டு இறங்கி வரும்போது ராட்டாடினதில் அதில் எல்லாத்துக்கும் வயிறு பசிட்டுங்க. சரி என்ன, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோமுங்க. வரும்போது ஒரு காடை முட்டை பார்த்தோம். அந்த காடை முட்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பும்போது மணி 1:45ங்க. வீட்டுக்கு வரும்போது மணி 2:45 ஆயிட்டுங்க. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.